வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாயக்கர் மக்கள். லக்ஷ்மி எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 16. நீங்களா என்று வியப்புடன் வினவிய பாஸ்கரனுக்கு அது சமயம் ஏற்பட்ட கலவரத்தை விவரிக்கவே இயலாது. ஆமாம், நான் தான். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. மிகவும் அவசரமானது என்று பதற்றத்துடன் கூறிய ரேவதி அறைக்குள்ளே வந்து நின்றாள். படத்தை விரித்து கொண்டு தலை தூக்கி நிற்கும் சர்வத்தை சந்தித்து விட்டவன் போல் திகிலுடன் பாஸ்கரன் 2 அடி பின்னால் நகர்ந்து நின்றான். இந்த அகால வேளையில் உங்களை மிகவும் சிரமப்படுத்தி விட்டேன், மன்னியுங்கள். சித்ரா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாள். அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாக்கு கொடுத்தால்தான் அவள் மனம் நிம்மதியடையும் என்றால் பரபரப்பாக. சித்ராவின் வேண்டுகோளா என்று வியப்புடன் வினவிய பாஸ்கரன் ரேவதியின் பக்கம் திரும்பினான். விளக்கொலியில் அவளது முகபாவத்தை கண்ட அவன் திடுக்கிட்டு போனான். அவளது கண்களிலே கனல் விட்டெறிந்து கொண்டிருந்த ஆத்திர உணர்ச்சி அவனுக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத அந்த பழைய சம்பவத்தை சற்றென்று நினைவூட்டியது. அந்த கசப்பான நினைவு அவனது சர்வ நாடிகளையும் ஒடுக்கி ஒரு கணம் அவனை ஜீவனற்றவனாக செய்துவிடவே அந்த அறையும் அதிலுள்ள பொருள்களும் அவனை சுற்றி வேகமாக சுழல்வதைப் போல் அவனுக்கு பிரமை தட்டியது. ஜாக்கிரதை பாஸ்கரன், ரேவதியின் 2வது சூழ்ச்சி, நம்பாதே என்று யாரோ இறைந்து கத்துவது போல் அவனுக்கு தோன்றியது. ஆனால் பாஸ்கரன் விரைவில் தனது உணர்ச்சிகளை சமாளித்து கொண்டு விட்டான். என்ன ஒரு கோழைத்தனம், அதுவும் ஒரு பெண்ணிடம் என்று தனக்குள்ளேயே எண்ணி வெட்கிய அவன் மிகவும் சாந்தமாக, நீங்கள் என்னிடம் பேச வந்திருக்கும் விஷயம் எவ்வளவு அவசரமானதானாலும் இப்போது சமயம் சரியில்லை. ஆகவே தயவு செய்து இவ்விடத்தை விட்டு போய்விடுங்கள் என்றான். அதை நான் அறிவேன். சித்ராவின் தொந்தரவு தாழ முடியாத நான் இங்கே வர நேர்ந்தது. உங்களிடம் அவளுக்காக தூது வர நேர்ந்ததை பற்றி நான் மிக்க மனக்லேசம் அடைகிறேன் என்று பதிலளித்த ரேவதி தனது அழகிய விழிகளால் அவனை குரோதத்துடன் உறுத்து பார்த்தாள். என்னிடம் வேண்டிக்கொள்ள சித்ராவுக்கு விஷயம் ஒன்று இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. உங்கள் பேச்சும் செய்கையும் மிகவும் விசித்திரமாக இருக்கின்றன. சித்ராவுக்கு அப்படி ஏதேனும் கேட்டுக்கொள்ள விஷயம் இருந்தால் காலையில் நிதானமாக பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள் என்று கண்டிப்பாக கூறிவிட்டு முகத்தை மறுபுறம் திருப்பி கொண்டான் பாஸ்கரன். அவன் வெளிப்படையாக தன்பால் காட்டிய வெறுப்பையும் அவனது அசட்டையான பதிலையும் கவனித்த ரேவதிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. வருஷங்கள் பல ஆகியும் பாஸ்கரன் மட்டும் அவளிடம் அன்று போலவே சிறிதும் தயையற்றவனாக இருந்தான். தன் உணர்ச்சிகளை வார்த்தைகளாக கொட்டி அவளது மனதை நன்றாக புண்படுத்த வேண்டும் என்று அவனது மனதை நன்றாக புண்படுத்த வேண்டும் என்று அவள் துடித்தாள். ஆனாலும் பதட்டமான சொற்களால் அவள் தான் தீர்மானித்து நாடி வந்த காரியத்தை பாழாக்கி கொள்ள விரும்பவில்லை. ஆகவே அவள், காலையில் உங்களிடம் பேசுவரை சித்ரா பொறுக்க மாட்டாள் போலிருக்கிறது. என்னை ரொம்பவும் தொந்தரவு செய்து அனுப்பியிருக்கிறாள். உங்களிடம் சித்ரா விண்ணப்பித்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய சங்கதி இருக்கிறது. நீங்கள் இங்கே எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை அவள் அறிவாள். அவளுக்கு உங்களை மணந்து கொள்ள சிறிதும் விருப்பமில்லையாம். மனம் வேண்டாத ஒரு விவாகத்தில் தன்னை ஈடுபடுத்தாதிருக்கும்படி உங்களை அவள் வேண்டிக் கொள்கிறாள். அவ்வளவுதான் என்றால் பெருமைச்சுடன். அப்படியா என்று வினவிய பாஸ்கரன் லேசாக புன்முறல் செய்தான். நான் சித்ராவை மணந்து கொள்ளப் போவதாக இன்னும் முடிவு செய்யவில்லை. அதற்குள் அந்த பெண்ணிற்கு ஏன் இவ்வளவு கவலை? எனது தீர்மானத்தை தான் ராமசுவாமி நாயுடு அவர்களிடம் சொல்லப் போகிறேன். அவளுடைய இஷ்டத்தை அவரும் அவள் தந்தையிடம் சொல்லட்டும். அதுதான் தகுந்த முறையாகும். நேரில் கல்யாண விஷயத்தை பற்றி அவளிடம் எதுவும் பேச நான் விரும்பவில்லை என்று சொல்லுங்கள். இனிமேலாவது இடையில் இருக்கும் உங்களை வீணே சிரமப்படுத்தாதிருக்கும்படி சித்ராவுக்கு புத்தி சொல்லுங்கள் என்றான் ஏளனமான குரலில். நீங்கள் எனது சொற்களை நம்பவில்லை என்று தெரிகிறது. இப்பொழுது நம்பாவிட்டால் பிறகு உண்மையை அறிந்து வருந்தப் போகிறீர்கள். சித்ராவை அவளது இஷ்டத்துக்கு விரோதமாக நீங்கள் மணந்து கொண்டால் கட்டாயம் கஷ்டம் சம்பவிக்கும் என்றாள் ரேவதி ஆத்திரத்துடன். என்னை பற்றி நீங்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம். கல்யாணம் என்பது எனது சொந்த விஷயம். அதை உங்களிடம் தரியித்து பேச எனக்கு மனமில்லை. நீங்கள் சொல்ல வந்த அவசரமான முக்கிய சங்கதியை கேட்டுவிட்டேன், அவ்வளவுதானே. இந்த அகால வேளையில் நாம் இருவரும் தனியே நின்று கொண்டு நீண்ட நேரம் பேசி கொண்டிருப்பது சரியல்ல. யாராவது கண்டுவிட்டால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும்.
எனக்கும் பலவித சங்கடங்கள் நேரிட்டுவிடும். ஆகவே தயவுசெய்து நீங்கள் சென்று வாருங்கள் என்றான் கடுமையாக. கழுத்தை பிடித்து தள்ளி அப்புறப்படுத்தாத குறையாக கண்டிப்பாக அவன் பேசிய தோரணை ரேவதியின் உள்ளத்தை அவமானத்தினால் துடிக்க செய்தது. இங்கிருந்து போகுமுன் உங்களிடம் நான் ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டியிருக்கிறது. சித்ராவை மணந்து கொள்ள நீங்கள் ஆசை கொண்டிருக்கலாம். எனது மைத்துனரும் உங்களை மருமகனாக ஏற்றுக்கொள்ள செய்யலாம். உங்கள் இருவருடைய தீர்மானத்தினால் இந்த விவாகம் சீக்கிரம் நிறைவேறிவிடலாம். ஏனெனில் தந்தையின் பேச்சிற்கு எதிர்த்து சொல்ல பயந்து சித்ரா உங்கள் வாழ்க்கை துணைவியாக இருக்க ஒப்புக்கொண்டு விடுவாள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவள் உங்களை ஒரு நாளும் கணவன் என்று நேசிக்க மாட்டாள். ஏனெனில் உங்களை அவள் விஷம் என்று வெறுக்கிறாள் என்று மூச்சு விடாது படபடப்பாக பேசிய ரேவதி அவனை வெட்டி விடுகிறவள் போல் விழித்து பார்த்தாள். அப்படியா, சந்தோஷம் என்று பதிலளித்த பாஸ்கரன் மெல்ல சிரித்தான். அவனது சிரிப்பு ரேவதியின் ஆத்திரத்திற்கு மேலும் தூபம் போட்டது. மாடியின் வெளிப்புறத்திலே 2 பூனைகள் திடீரென்று சண்டையை ஆரம்பித்தன. ஒர் மியாவ் என்ற கோபத்துடன் அவைகள் 2 உருமும் சத்தம் சித்ராவின் தூக்கத்தை கலைத்துவிட்டது. திடுகிட்டு படுக்கை நின்று எழுந்து உட்கார்ந்தாள் அவள். பூனைகளின் சண்டை மேலும் வளர்த்துவிடவே வீட்டில் இருக்கும் அனைவரும் இழுத்து கொள்ளும் வரை அவைகள் 2 பயங்கரமாக சீர ஆரம்பித்தன. சனியன்கள் என்று அவைகளை சபித்த சித்ரா எழுந்து ஜன்னல் அருகே சென்று அவைகளை அதட்டி விரட்டினாள். மனித அருவம் கேட்டதும் மியாவ் என்று கத்திக்கொண்டு மாடிச்சுவரின் மீது பாய்ந்து வெளியேறிய வெள்ளை பூனையை கண்டதும் அவளது நெஞ்சு படபடவென்று திகிலில் துடிக்க ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஐயோ, என்ன காரியம் செய்துவிட்டேன் என்ற கழையை உதறிக்கொண்டு தனக்குள்ளே பேசிக்கொண்டு சித்ரா பதட்டமாக விளக்கை ஏற்றினாள். சித்தியை படுக்கையில் காணவில்லை. கதவு தாழிடாமல் சாத்தப்பட்டிருந்தது. கூடத்திலே கதவு சாத்தாத கூண்டுக்குள்ளே விட்டிருந்த அனிட் பிள்ளையையும் வெள்ளை பூனையையும் ஒருங்கே நினைத்து கொண்டு வீதியடைந்து போன அவளுக்கு அது சமயம் சித்தியை பற்றி சிறிதும் அக்கறை ஏற்படவில்லை. விருந்திற்கு பிறகு கடைசியாக கிண்ணத்தில் பால் எடுத்துக்கொண்டு அனிட் பிள்ளையின் கூட்டிற்குள்ளே வைத்தாள். பாட்டி அதற்குள் காரியமாக உள்ள அழைக்கவே சென்று விட்டாள். போஜனத்திற்கு பின் தூக்கம் கண்களை சுழற்றவே மாடியில் வந்து படுத்து கொண்டவள் கூட்டின் கதவை சாத்திவிட மறந்தே போனாள். இவ்வளவு நேரம் அந்த அனிட் பிள்ளை கூட்டிற்குள் சும்மாவா உட்கார்ந்திருக்க போகிறது? அல்லது வெள்ளை பூனைத்தான் ஆகட்டும். திறந்திருக்கும் கூட்டையும் உள்ளே ஒண்டி கொண்டிருக்கும் அனிட் பிள்ளையும் கண்டுவிட்டு பாராதது போல போய்விடப் போகிறதா? ஐயோ, பூனை அதை பிடித்து கொண்டு விட்டாள் என்று தனக்குள்ளே எண்ணி திகிலடைந்து போன சித்ரா சற்றென்று கதவை திறந்து கொண்டு மாடிப்படிகளில் மின்னல் வேகத்தில் இறங்கி ஓடி வந்தாள். தட்டு தடுமாறி கொண்டு கூடத்திரலில் மூளையிலிருந்த சிறு கூட்டை நெருங்கி அதனுள் கையை விட்டு உள்ளே துழாவி பார்த்த அவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. அவனது அறிவு அனிட் பிள்ளை வெளியே செல்லாது புத்திசாலியாக கூட்டிற்குள்ளே கம்பியோடு கம்பியாக ஒட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தது. மெத்தின் இருந்த அதனுடைய முதுகை விரலால் இருமுறை தடவி விட்ட பிறகு கூண்டின் கதவை சாத்திவிட்டு மாடிக்கு போக எழுந்து வந்தாள் சித்ரா. படிகளில் பக்கம் திரும்பிய அவள் அப்பொழுதுதான் வாயிற்புறத்து அறையில் விளக்கு எறிவதை பார்த்தாள். யாரோ இருவர் தாழ்ந்த குரலில் பேசுவது கேட்கவே ஆச்சரியத்துடன் சிறிது முன்னால் சென்று அறைக்குள்ளே தலையை நீட்டி எட்டி பார்த்தாள். அறையை நின்று கோபத்துடன் வெளியேற திரும்பிய ரேவதி வாயிற்புறத்திலே வந்து நின்ற சித்ராவை கண்டதும் ஒரு கணம் அசந்து போய்விட்டாள். சித்தி, நீங்கள் எங்கேயா இருக்கிறீர்கள்? உங்களை காணவில்லையே என்று பார்த்தேன் என்று வியப்புடன் கேட்ட அந்த சிறுமியின் முகத்திலே படியர் என்று ஓங்கி ஒரு அறை வைக்க வேண்டும் என்று ரேவதிக்கு அது சமயம் சினம் பொங்கி கொண்டு வந்தது. சித்ரா மேலும் அசம்பாவிதமான கேள்விகளை கேட்கும் முன் நிலைமையை சமாளித்து கொண்டு விரைந்த ரேவதி, கீழே என்னவோ சப்தம் கேட்டது, உன்னை அழைத்தேன், நீ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாய், நானே கவனிக்கலாம் என்று வந்தேன் என்று புன்னகை செய்தாள். அவள் மேலே ஏதாவது கதைகள் புனைந்து எங்கே தன்னை பெரிய ஆபத்திலே சிக்க வைத்து விடுவலா என்று திகழ்ந்த பாஸ்கரன் பரபரப்புடன் முன்னால் வந்து, வீட்டிலே பெருச்சாலி உபத்திரவம் அதிகம் போலிருக்கிறது, தூங்க விடாது ஒரே சப்தம். ரேவதி அவர்கள் கீழே வந்து அதட்டுவதை கேட்டேன். என்ன என்று விசாரிக்க நானும் எழுந்து வந்தேன். ஆமாம், கொஞ்சம் தாகத்திற்கு நீர் கொடுக்க முடியுமா? உங்கள் சித்திக்கு இந்த வீட்டில் தண்ணீர் வைத்திருக்க இடம் கூட தெரியாதாம் என்றான். அவன் மிகவும் சகஜமாக தன்னிடம் வந்து பேசியதை கண்ட சித்ரா
சந்தோஷத்துடன் முகத்தை கோணிக்கொண்டு ரேவதியின் பக்கம் திரும்பி, ஏன் சித்தி, மாடி அறையிலே கூஜா விலை வைத்திருக்கிறேனே, உங்களுக்கு மறந்து விட்டதா என்று வியப்புடன் கேட்டாள். ரேவதி கோபத்துடன் பற்களை கடித்து கொண்டு எரித்து விடுகிறவள் போல் ஒரு முறை பாஸ்கரனை பார்த்துவிட்டு, எனக்கு மறந்து விட்டதம்மா, பாவம், அவர் மிகவும் தாகமாக இருக்கிறார், ஓடிப்போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா, நல்ல வேளை நீ வந்தாய் என்றாள். அவளது ஏளமான மொழிகளை யதார்த்தமாக எடுத்துக்கொண்ட சித்ரா, இதோ கொண்டு தருகிறேன், இதை கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறிவிட்டு விவரிக்க இயலா ஒரு மகிழ்ச்சியுடன் மானை போல் துள்ளிக்கொண்டே மாடிக்கு ஓடினாள். இதுதான் தருணம் என்று பாஸ்கரன் ரேவதியின் பக்கம் திரும்பி, சற்று முன் நீங்கள் கூறியது உண்மை அல்ல, வெறும் கற்பனை என்பதற்கு எனக்கு இனி வேறு சான்று வேண்டியதில்லை அல்லவா என்று கேட்டான். சுட சுட அவனுக்கு பதில் கூற வாயை திறந்த ரேவதியின் வார்த்தைகள் பதில் கூற அப்படியே நெஞ்சிலே நின்று விட்டன. பிசாசை நேரில் கண்டு விட்டவள் போல் பீதியுடன் எதிர்ப்புறத்து ஜன்னலை வெறித்து பார்த்து கொண்டு திக்பிரமையுடன் நின்று விட்டாள். வேகமாக வீட்டிற்கு ஓட்டமும் நடையுமாக வந்த பாலசுந்தரம் சிறு தூரத்திலே வாயிற்புறத்து அறையிலே விளக்கு எறிவதை கண்டார். 2 எட்டில் முன்புற தோட்டத்திற்குள் நுழைந்து தோட்டத்தின் பக்கமாக திறந்திருந்த ஜன்னல் அருகே ஓடி வந்தார். உள்ளே எழுந்த பேச்சுக்குரலை கேட்டதும் அவரது ரத்தம் கொதித்தது, நெஞ்சி பதைத்தது. கம்பிகளை ஆதாரமாக பிடித்து கொண்டு உள்ளே எட்டி பார்த்த அவரது கண்கள் ஆத்திரத்தில் சிவந்தன. அவர் எதிர்பார்த்தது போலவே ரேவதியும் பாஸ்கரனும் இரவின் அந்த வேளையில் தனியே சம்பாஷித்தவனும் அறைக்குள் நின்று கொண்டிருந்தனர். அவமானத்தினாலும் ஆத்திரத்தினாலும் தம்மை மறந்து போன பாலசுந்தரம் என்ன செய்கிறோம் என்று நினைவின்றி ஆவேசம் வந்தவர் போல, அப்படியா சங்கதி, எனக்கு தெரிந்துவிட்டது, கதவை திற, உடனே கதவை திற, இல்லாவிட்டால் என்று உரத்த குரலில் வீடு 2 விடும்படி கர்ஜித்தார். கணவனது கோப வேஷத்தையும் கூக்குரலையும் கேட்ட ரேவதியின் உடல் சூறாவளியில் அகப்பட்ட தளிர்குடி போல் நடுங்கியது. பயத்தில் அவளது நெஞ்சு வறண்டு போயிற்று. திடுகிட்டு ஜன்னல் பக்கம் திரும்பிய பாஸ்கரன் தான் நினைத்தபடி எல்லாம் விபரீதமாக திரும்பிவிடவே என்ன செய்வதென்று புரியாது விழித்து கொண்டு நின்று விட்டான். ஏன் நிற்கிறாய்? கதவை தர, இன்றைக்கு நான் ஒரு முடிவு கட்டிவிடப் போகிறேன். பாலசுந்தரத்தை என்னவென்று நினைத்து கொண்டீர்கள் என்று கூக்குரலிட்ட பாலசுந்தரம் ஆத்திரத்துடன் தமது கைகளால் ஜன்னல் கம்பிகளை வளைத்து கொண்டு உள்ளே பிரவேசிக்க துடிப்பவர் போல் ஓங்கி குத்தி கொண்டு ஆர்ப்பரித்தார். ரேவதியின் விறுவிறுப்பான மூளையில் மின்னலை போல் ஒரு யோசனை பளிச்சென்று எழுந்தது. தன்னை ஒருவாறு சமாளித்து கொண்டு அறையை விட்டு வெளியேறிய அவள் மாடி பக்கம் வேகமாக திரும்பினாள். கையில் தண்ணீர் நிறைந்த பாத்திரத்துடன் மாடியில் நின்று இறங்கிய சித்ரா மீது அவசரத்தில் மோதிக்கொண்டதை கூட பொருட்படுத்தாமல் அவளது இரு கரங்களையும் பற்றி கொண்டு, சித்ரா, எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். உன் சித்தப்பா ஸ்டேஷனிலிருந்து ஏனோ திரும்பி வந்து விட்டார். ஏதோ கோபமாக இறைந்து கத்தி கொண்டிருக்கிறார். நான் ஏதும் சொன்னாலும் ஆமாம் என்று சொல்லிவிடு. நான் எது சொன்னாலும் நாமாம் என்று சொல்லிவிட. தயவு செய்து என்னை காப்பாற்று. இல்லாவிட்டால் உன் சித்தப்பா என்னை கொன்று விடுவார். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று பதறியபடி விம்மி அழுதாள். கையில் இருந்த பாத்திரத்தை மாடி படி மீது வைத்துவிட்டு சித்ரா கலவரத்துடன் சித்தியின் முகத்தை பார்த்தாள். என்ன சித்தி, ஏன் என்று அவள் கேட்பதற்குள் வாயிற்கதவை யாரோ தடவென்று இடிக்கும் சப்தம் கேட்டது. கதவை தர, சீக்கிரம் தர, உள்ளே என்ன செல்கிறீர்கள் எல்லோரும் என்று பாலசுந்தரத்தின் குரல் உச்சஸ்தாயில் சினம் ஓங்க இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு பயங்கரமாக ஒலித்தது. விஷயத்தை பிறகு சொல்கிறேன், என்னை காப்பாற்று. முதலில் ஓடிப்போய் கதவை திற. ஐயோ, என் தலையெழுத்து, நான் மகா பாவி என்று கண்ணீருடன் விம்மினாள் ரேவதி. சித்ராவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. ரேவதியின் கண்ணீரும் அவளுடைய திகிலும் சித்ராவை வெகுவாக பாதித்தன. சற்று முகத்தை துடைத்து கொள்ளுங்கள், நான் போய் கதவை திறக்கிறேன் என்று கூறிவிட்டு வாசற் பக்கம் ஓடினாள். அதற்குள் பின்கட்டியிலிருந்து நாயக்கரும் கோதை அம்மாளும் நித்திரை கலைந்து திடுக்கிட்டு எழுந்து கூடத்திற்கு ஓடி வந்தார்கள். கதவை திறந்துவிட்ட சித்ராவை அப்பால் கையினால் தள்ளிவிட்டு வேகமாக உள்ளே பிரவேசித்த பாலசுந்தரம், அக்கிரமம், அயோக்கியர்கள், மானம் போய்விட்டது, சும்மா விடமாட்டேன் என்று கூக்குரலிட்டு கொண்டு
பைத்தியம் பிடித்தவர் போல் சேற்றில் ஊறி அசிங்கமாயிருந்த ஆடையுடன் அலங்கோலமாக வந்து நின்றார். என்ன தம்பி, என்ன இது என்று நாயக்கர் திகைப்புடன் கேட்டதும் பாலசுந்தரம், என்னவா கேளுங்கள் இவர்களை, நம் குடும்பத்து மானம் கப்பல் ஏறி போய்விட்டது. ஐயோ, இனி நாம் யார் முகத்திலும் விழிக்க லாயக்கற்றவர்கள். அவமானம் அவமானம் என்று கூச்சலிட்டார். என்னப்பா, என்ன சமாச்சாரம், என்ன நடந்தது? ரயிலுக்கு போனவன் ஏன் திரும்பி விட்டாய்? விவரமாக சொல்லு. நீ பேசுவது ஒன்றுமே விளங்கவில்லை. 10 வீடு கேட்கிறா போல ஏன் இப்படி கூச்சல் போடுகிறாய்? கொஞ்சம் பொறுமையாக பேசேன் என்றாள் கோதை அம்மாள். பொறுமை? மானம் பறிப்போய் விட்டதால் யாருக்கு தான் அம்மா பொறுமையாக பேசத் தோன்றும்? என்ன நடந்தது என்று நீயே கேளு. என் வாயாலே சொல்வதற்கு கூட எனக்கு நாக்கு வரவில்லை. ஆனால் நான் இவனை லேசில் விடப் போவதும் இல்லை. ஒரு வீட்டில் வந்து விருந்தாளி என்று தங்கிவிட்டு அக்கிரமம் செய்தால் சும்மா விடுவதா என்று கத்திய பாலசுந்தரம் சினத்துடன் பாஸ்கரன் பக்கம் திரும்பி, ஐயா விருந்தாளியே, நீர் நடந்து கொண்ட முறைக்கு உம்மைதான் நான் சும்மா விட மாட்டேன். என்னை யார் என்று புரிந்து கொள்ளும் சமயம் கிட்டிவிட்டது என்று கத்தினார்.